ஹெல்த் குரு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மென்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். என்ன அப்படின்னா, ஆல்கஹால் குடிச்சதுக்கு அப்புறம் ஹேங் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு, எனக்கு ரொம்ப ஹேங் ஓவரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹேங் ஓவர் எதனால வருது, அதுக்கான ரெமிடிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஆல்கஹால் இன்டேக் பண்றதுனால ஹேங் ஓவர் மட்டும்தான் வருதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. நிறைய பேர் தலைவலின்னு சொல்லுவாங்க, டைஜஷன்ஸ் ப்ராப்ளம் எல்லாமே வந்திருக்கும். நிறைய பேருக்கு ஷிவரிங் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும்ல. அதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, ஆல்கஹால் அப்படின்றது குடிக்க கூடாது. அதையும் மீறி குடிக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா குடிக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும். ஹேங் ஓவர் ஆகுறதுக்கான ரீசனுமே அதுவா தான் இருக்கு. குடிச்சதுக்கு அப்புறம் ஏன் தலைவலி வருது அப்படின்னா, நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே டிஃபரெண்ட் ஆகுமா. நம்ம எக்ஸ்ட்ரீமா குடிக்கும் போது நம்மளோட பாடி அதை அடாப்ட் பண்ணிக்காதனால பிரெயின் இன்ஸ்டிங் பண்றதுனால தான் தலைவலி வருது. இப்போ தலைவலி வந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் மெடிசின்ஸ் எடுத்துட்டு தூங்கிடுவாங்க. அந்த மாதிரி விஷயங்களையும் பண்ணக்கூடாது. ஆல்கஹால் நம்மளோட பாடிக்குள்ள போகும்போது செரிமான பிரச்சனையை ஏற்படுத்துது. இதனாலதான் டைஜஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வருது. மெயினா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆல்கஹால் இன்டேக் பண்றதுனால டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம் வருது. அதாவது நீரிழப்பு நோய் எல்லாமே அதிகமா இருக்கு ஆல்கஹால் இன்டேக் பண்றவங்களுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஆல்கஹால் குடிக்கும் போது யூரின் ஃப்ரீக்வெண்டா போய்கிட்டு இருக்கனால நம்மளோட பாடியில இருக்கிற வாட்டர் கூட அது அப்சர்வ் ஆகிட்டு பாடியை டீஹைட்ரேட் பண்ணுது. டைஜஷன் ப்ராப்ளம், டீஹைட்ரேஷன் இது மாதிரி ஆகிறது மட்டும் இல்லாம நிறைய பேர் ஆல்கஹால் ரெகுலரா இன்டேக் பண்ணிட்டு இருப்பாங்க. டெய்லியும் சரி ஆர் ரொம்ப இயராவே குடிச்சிட்டே வருவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க திடீர்னு நான் குடிய ஸ்டாப் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சு ஒரு 2 நாள் குடிக்காம இருந்தாங்க அப்படின்னா, அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஷிவரிங் ஆரம்பிச்சிடும். அதாவது கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா, அவங்க ஃப்ரீக்வெண்டா குடிச்சிட்டு இருக்கிறதுனால அவங்களோட பாடியில இருக்கிற நர்வ்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகியிருக்கும். நரம்பு மண்டலம் ஃபுல்லாவே பாதிக்கப்பட்டிருக்கனால அவங்களால நார்மலா இருக்க முடியாது. திருப்பி அவங்க குடிச்சாங்கன்னா மட்டும்தான் அவங்களால அதை சரி பண்ணிக்க முடியும். இதுதான் பெரிய விஷயமா பார்க்கப்படுது. இது நம்மளோட உயிருக்குமே பெரிய ஆபத்தா முடியுமா. ஏன் அப்படின்னா, எல்லா ஆர்கன்ஸ்க்குமே நரம்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதை நம்ம சரியா பார்த்துக்கல, சரியா கவனிச்சுக்கல அப்படின்னா நம்மளோட பாடியில நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் நடக்கும். லிவர் டேமேஜ் ஆகும், லங்ஸ் டேமேஜ் ஆகும், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அதிகமா வரதுக்கான காரணமும் இதுவா தான் இருக்கு. இந்த பிரச்சனைகள் எல்லாமே சேர்ந்துதான் ஹேங் ஓவர் அப்படின்ற ஒரு விஷயத்துல நிக்குது. நம்ம எப்படி குடிச்சிட்டு காலையில எந்திரிக்க முடியாம இருக்கோமோ அதுதான் ஹேங் ஓவர்னு சொல்லுவாங்க. என்ன நேத்து குடிச்ச போல அதனாலதான் இப்படி இருக்கியா அப்படின்லாம் கூட கேட்பாங்கல்ல, அதுவுமே இதுக்கான காரணம் தான். ஹேங் ஓவர் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்மளோட பாடியில எந்த ஒரு கான்சியஸ்னஸுமே இல்லாம நம்ம என்ன பண்றோம், என்ன பேசுறோம் எதுவுமே தெரியாம நைட்டு நல்லா ஆல்கஹால் எடுத்துட்டு நம்ம காலையில எந்திரிக்கும் போது தலை வலிக்கும், எங்க இருக்கோனே தெரியாது. சில பேருக்கு எங்க இருக்கோம் அப்படின்றது ஏன் தெரியாது அப்படின்னா, அளவுக்கு அதிகமா குடிக்கும் போது நம்மளோட கான்சியஸ்னஸை இழக்கிறோம்ல. அந்த ஆல்கஹால் நம்மளோட பாடியில ஃபுல்லா கலக்கும் போது நம்ம கான்சியஸ்னஸை இழக்கிறோம். அதே மாதிரி தலைவலி ஏன் வருது அப்படின்னா, முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம அளவுக்கு அதிகமா குடிக்கும் போது நம்மளோட பிரெயின் இன்ஸ்டிங் பண்றதுனால நம்மளுக்கு தலைவலி வருது. அந்த டைம்ல தலைவலி டேப்லெட்டோ இல்ல பெயின் கில்லர் ஏதாச்சும் போட்டோம் அப்படின்னா அது நம்மளோட உயிருக்கே ஆபத்தா முடியும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. நிறைய டாக்டர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், ஆல்கஹால் எடுத்திருக்கும் போது எந்த ஒரு மெடிசின்ஸும் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. இப்ப ஆக்சிடென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா கூட ஆல்கஹால் எடுத்துருந்தோம் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அது ஆப்போசிட் ரியாக்ட் ஆகி அது இன்னொரு பிரச்சனையில கொண்டு போய் முடிஞ்சிடும். இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் ஆகிடுமோ இல்ல உயிருக்கு பிரச்சனை ஏதாவது ஆகிரும் அப்படின்றதுனால அவங்க சுயநினைவுக்கு வர வரைக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் பண்ணி தான் ஹாஸ்பிட்டல்ல கூட அட்மிட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி பிளட்டும் கொடுக்க மாட்டாங்க. நம்மளோட பாடியில ஆல்கஹால் சேர்ந்துருச்சு அப்படின்னா பிளட் டொனேஷன் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஹேங் ஓவரை சரி பண்றதுக்கு லெமன் ஜூஸ் குடிக்கலாம், மோர் குடிக்கலாம் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு மட்டும்தான். மெயினா என்ன பண்ணணும் அப்படின்னா, குடிக்காதீங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேர் கேட்க போறது இல்ல. அட்லீஸ்ட் குடிச்சா ஓகே, இந்த மாதிரி விஷயங்களையாவது ஃபாலோ பண்ணுங்க. குடிக்கிறது தப்பு தான், இருந்தாலும் அதை மாத்திக்க முடியல அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிட்டு வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ரெமிடிஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் உங்களோட பாடியில என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஹேங் ஓவர்ல இருந்து சரியாகிறதுக்கு ஒரு சில ரெமிடிஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னா, நம்ம குடிக்கிறோம் அப்படின்றது முடிவாயிடுச்சு. அந்த குடிக்கிற டைம்ல நடுவுல வாட்டர் இன்டேக்கை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. நிறைய தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டீஹைட்ரேஷன் அப்படின்றது நடக்காது. ஃபுல்லா குடிச்சிட்டு தலைவலி வர வரைக்கும் குடிக்காம ஓகே ஒரு என்ஜாய்மெண்ட் குடிக்கிறோமா இல்ல சேடா இருக்கும் போது குடிக்கிறோமா அது ஒரு லிமிட்டோட வச்சுக்கோங்க. இந்த ஹேங் ஓவரை சரி பண்றதுக்கு ஹோம் ரெமெடிஸ் சிலது இருக்கு. என்னென்ன அப்படின்னா, இளநீ குடிக்கிறது, ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கிறது, தண்ணி குடிக்கிறது. மெயினா தண்ணி குடிக்கும் போது நம்மளோட பாடி ஒரு ரெஃப்ரெஷ் ஃபீல் கொடுக்கும். அதே மாதிரி தான் இளநீ, ஃப்ரூட் ஜூஸ் எல்லாமே. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, புளியோட தண்ணி. புளி தண்ணியில அதுல ஒரு புளிப்பு இருக்கிறதுனால அது ஹேங் ஓவரை கம்மி பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. குடிக்கும் போது ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது டைஜஷன்ஸ்க்கு நல்லது. அண்ட் மெயினா
ஏன்னா பனானா சாப்பிட்டீங்க அப்படின்னா அது வந்து டீஹைட்ரேட் ஆகாம பாடியை பார்த்துக்கும். விட்டமின் பி மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே இன்டேக் பண்ணிக்கிறது நல்லது. ஆனா இந்த ஹேங் ஓவர் எனக்கு கண்டிப்பா தெளியணும் அப்படின்னா கண்டிப்பா ரெஸ்ட் தான் தேவை. நம்ம வந்து நைட் ஃபுல்லா குடிச்சிட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் தலை வலிக்குது, எனக்கு ஒரே ஹேங் ஓவரா இருக்கு அப்படின்லாம் சொன்னோம்னா அது கண்டிப்பா சரியாகாது. நல்ல ரெஸ்ட்டும் தூக்கமும் தான் இந்த ஹேங் ஓவர் சரி பண்றதுக்கான மெயின் ரீசனா இருக்கு. இந்த மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் எதுல நீங்க கமெண்ட் பண்ணியிருந்தாலும் அதையும் நாங்க படிச்சுட்டு அதுக்கான பதிலையும் நாங்க சொல்லுவோம். நிறைய வீடியோஸ் பார்க்கணும், நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.